ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சூப்பரான சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு 10 முந்திரி ஊற வச்சு அதில் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்படும். நான் எக்கு வந்து 2 வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு எக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 எக்கு போட்டுட்டு இதில் மஞ்சத்தூளும் சில்லி பவுட்ரு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாங்க. லைட்டாக செவந்ததுக்கப்புறம் இதில் நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 4 எக்குக்கு செய்கிறேங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போகும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம்.